ரொம்பவே ஹெல்த்தியான சளி கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கஞ்சி இது. இது எங்கள் பாட்டி சின்ன வயசில் நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கை ஃபுல்லாக பூண்டு. இதில் இதுக்கு பூண்டை நிறைய சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் கருப்பட்டி ஒரு 200 கிராம் கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கருப்பட்டி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசும்பால் அதையும் ஒரு கப் இல்லை 3/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.